சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் மீண்டுமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ஜீவோடு திருச்சபையினுடைய குருசல் ஐக்கியம் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் கூட நாங்கள் ஒரு ஆராதனையை கலந்து வரும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய நாளும் தேவ வார்த்தைக்கு ஆதாரமாய் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் 17வது வசனம் இரண்டையும் நாங்கள் வாசிக்கிறோம். கொலோசியர் 2 அதிகாரம் 16, 17 நான் வாசிக்கிறேன். ஓகே, வாசிங்க. 16, 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். அன்பான தகப்பனே, அப்பா, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைக்கு நேராக அப்பா சொல்லியாரையும் தாழ்த்துகிறேன். சுவாமி, நீர் பரிபூர்ணமாய் இந்த இடத்துல வெளிப்படுவீராக. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. வார்த்தையை கேட்டு அதன் அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்களாயும் அதன்படி நடக்கிறவர்களாயும் நீர் எங்களை மாற்றுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, நாங்கள் வாசித்த வசனத்தை அப்படியே ஹோல்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் பேக்வேர்ட் போயிட்டு வருவோம். என்ன சொன்னால், இது தொடர்ச்சியான தியானமாக இருக்கிறபடினால நாங்கள் பழைய காரியங்களை குறித்து நாங்கள் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் இன்றைய நாள் செய்திக்குள்ளே வருவோம். நாங்கள் எந்த காரியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்த இயேசு. என்று சொன்னால், இயேசு ஆனவர் மலை பிரசங்கத்தின் போது இப்படியாக ஒரு வசனத்தை சொன்னார். நான் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கல்ல, அதை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இயேசுவிலே நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும். அது என்ன நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் என்றால்? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய முதல் 5 புத்தகங்களும் நியாய பிரமாணம், மோசே எழுதின 5 புத்தகங்களும், யோசுவா முதல் மல்கியா வரையுமான எல்லா புத்தகங்களும் தீர்க்க தரிசனங்கள். அப்ப நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் என்று நீங்கள் புதிய ஏற்பாடுல எங்கெல்லாம் வாசிக்க, இல்லாட்டிக்கு நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் என்று இருக்கும், அல்லாட்டிக்கு மோசையும் தீர்க்க தரிசனங்கள் என்று இருக்கும். என்னென்னு சொன்னால், நியாய பிரமாணங்களை மோசை எழுதின அப்படின்னா மோசையும் தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி இருக்கும். இது நீங்கள் பேசிக்கா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இதன் அடிப்படையில வேதத்துல கணக்க வசனங்கள், அநேக காரியங்கள் புதிய ஏற்பாட்டுல உண்டு. அப்ப இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் பழைய ஏற்பாட்டை தள்ளி விட வரவில்லை. அதை ஒன்றுமில்லை, அது தேவையில்லை, அதை நீங்கள் கடைபிடிக்கவே தேவையில்லை, அதுல ஒன்றும் எங்களுக்கு பிரயோஜனமானது இல்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை தள்ளிவிடவில்லை. அவர் பழைய ஏற்பாட்டை முற்றுமுழுவதுமாய் தனக்குள்ளாய் நிறைவேற்றி தீர்க்க வந்தார் என்று சொல்லி நாங்கள் மனப்பிரசங்கத்திலிருந்து சில காரியங்களை தியானத்துக்கு எடுத்தோம். என்ன மனப்பிரசங்கத்தில் நாங்கள் தியானித்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டினுடைய சட்டதிட்டங்களை சொன்னார். பழைய ஏற்பாட்டினுடைய சட்டதிட்டங்களை சொன்னது மாத்திரமல்ல, அதை அதிகமாக கடினப்படுத்தினார். அதாவது, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனா நான் சொல்றேன், சகோதரனை பார்த்து மூடன் நீ சொல்லிட்டீங்கன்னா நீ யாரு? கொலைகாரன். உன்னுடைய சகோதரனை நீ வீணாய் பகைப்பியன்னா நீ கொலைகாரன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொலை பாதகத்தை சகோதர பகையோடு ஒப்பிட்டு அப்படியே கடினப்படுத்தினார். விபச்சார பாவம் பொல்லாத பாவம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நீ விபச்சாரம் செய்கிறதுனால அல்ல, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, அது தனிய விபச்சாரத்துக்கு மட்டுமல்ல, நாங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்தால்தான் நாங்கள் அந்த பாவத்துக்கு உட்படுகிறது இல்லை, அதை நாங்கள் இச்சித்தாலே அந்த பாவத்துக்கு. சில பேருக்கு அப்படி இருக்கும், ஒரு ஆளுக்கு அடிக்க யோசிப்போம், ஆனா மனசால அடிச்சிடுவோம். சில சகோதரர்களை நாங்கள் மனசால கொண்டிருப்போம். ஒரு வசனம் சொல்லுவாங்க, நாங்கள் அண்டியோட அவரை தலைமொழியிட்டோம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ஆள் கொண்டு புதைச்சிட்டுது. வெளியில இருந்தால் நடமாடுது, ஆனா இந்த ஆளை பொறுத்தவரைக்கும் வந்தால் செத்துட்டுது. அப்ப அப்படியாக நாங்கள் எங்களுடைய மனதாலேயே பாவங்களை செய்து விடுவோம். ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணங்களே கடினம்.
அதை இன்னும் கடினப்படுத்தினார். ஏன்? எல்லாரையும் பாவிகளாக்குறதுக்காகவா? இல்லை. என்னதுக்காக அவர் அதை செய்தார் என்று சொன்னால், பழைய ஏற்பாடு நீங்கள் நிறைவேற்றி தீர்க்க முடியாது. உங்களுடைய சுய நீதியினால, அதாவது உங்களுடைய சுய பலத்தினால நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களால முடியாது. நான் கொலை செய்யாமல் இருப்பேன், நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பேன். விபச்சாரம் செய்யாமல் இருப்பார்கள், ஆனால் இச்சையை அவர்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியாக அவர்கள் தங்களுடைய காரியங்கள் எதிரையும் முயற்சி அடைய முடியாது. மறைப்பிரசங்கத்தினுடைய பிரதானமான நோக்கம் கிறிஸ்துவை நோக்கி எங்களை தள்ளுகிறதா இருக்கிறது. அதாவது நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தாத்தான் நீ பரிபூர்ணமாக முடியும். அதான் கொலோசியர்ல நாங்க பார்க்கிறோம், ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பரிபூர்ணமா இருக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்தால் அவர்கள் இன்பெர்ஃபெக்ஷன், அதாவது அவர்கள் பரிபூர்ணம் அடையவில்லை. பிதாவானவர் அவர்களை காணுகிற போது அவர்களாகத்தான் காண்கிறார், ஆனால் எங்களை காண்கிற போது கிறிஸ்துவின் சாயலில காண்கிறார். அதனாலதான் நாங்க தப்பி பிழைத்திருக்கிறோம். எங்களுடைய சாயல்ல எங்களை பார்த்தார் என்று சொன்னா நாங்கள் இதுல நிக்கலுமா? யாருமே நிக்க முடியாது. அப்ப அவர் எங்களை எப்படி காண்கிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சாயல்களை காண்கிறார். அப்ப மலைப்பிரசங்கத்தினுடைய பிரதானமான நோக்கம் எங்களை கிறிஸ்துவை நோக்கி தள்ளுகிறதா. எங்களுடைய சுயநீதியினால நாங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்பட முடியாது. கிறிஸ்துவின் நீதி எங்களை ரட்சிக்கும். அப்ப நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்டபடினால நாங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யலாமா? இன்றைக்கு அதான் பிரசங்கங்கள் வருது. கிருபை எங்களுக்கு எப்பயோ அதெல்லாம் காசு மாதிரி, நீங்கள் செய்கிற பாவம் செய்ய போற பாவம் எல்லாத்துக்காண்டியும் இயேசு மரிச்சிட்டார், அப்ப நீங்க என்னவும் இஷ்டம் போல செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இயேசு இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய இந்த பகுதிகளை, இந்த கடினமான பகுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி தீர்த்து விட்டு எங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? செய்து காட்டுங்கள். இல்ல வடிவா, நான் நல்ல வடிவா 2 தடவை விளங்கப்படுத்திட்டேன் உங்களுக்கு. இது 3ஆம் தரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கடினமான பகுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி தனவன் கொஞ்சம் அரவாசி சொல்றான். அதாவது மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப அவர் என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணம் என்னவா? மற்றவர்கள் உங்களுக்கு என்னத்தை செய்ய விரும்புகிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. அதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அதாவது மற்றவர்கள் உங்கள அன்பா இருக்க நீங்க விரும்புறீங்க தானே, அப்ப நீங்கள் எல்லாருலயும் அன்பா இருங்க. மற்றவர்கள் உங்கள மரியாதையா இருக்க விரும்பினால் நீங்களும் மரியாதையா இருங்க. அப்ப இப்படியான எல்லா காரியங்களையும் செய்யும்படியா சொன்னார். அப்ப இன்னொரு காரியம் அண்டை கடைசியா தியானிச்சோம். என்னது? இயேசுவில நிறைவேறின 5 பலிகளை குறித்து பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கிருபாதார பலி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்ன அது கிருபாதார பலி என்று சொன்னால், அந்த பழைய ஏற்பாட்டினுடைய 5 பலிகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவேறிட்டு, அதாவது அந்த 5 பலிகளையும் ஒரே பலியாக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சர்வாங்க தகன பலியாய் அவர் மரித்தார், எங்களுடைய பாவ நிவாரண பலியாக மரித்தார், குற்ற நிவாரண பலியாக மரித்தார், போஜன பலியாக மரித்தார், சமாதான பலியாக கிறிஸ்து இயேசு மரித்தார். இதனால நாங்கள் அந்த 5 பலிகளை நாங்க செலுத்த தேவையில்லை. என்னன்னு சொன்னா கிறிஸ்து இயேசு சிலுவையில செலுத்தி தீர்த்து விட்டார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த 5 பலிகளும் பழைய ஏற்பாட்டினுடைய 5 பலிகளும் கிறிஸ்து இயேசுவில நிறைவேற்றி. ஆக ஒரே ஒரு காரியம் மட்டும் சொன்னேன், குற்ற நிவாரண பலி மட்டும் வித்தியாசமானது. ஏன்? குற்ற நிவாரண பலியாக இயேசு மரித்து விட்டார், ஆனால் அதுல ஒரு வித்தியாசம் உண்டு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். குற்ற நிவாரண பலி, ஒருத்தனுக்கு விரோதமாக நீங்கள் ஒரு குற்றம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் இயேசு பலியாகி விட்டார், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை ஈடு செய்ய வேண்டும். அது குற்ற நிவாரண பலியில மட்டும்தான் அந்த காரியம் இருக்கு. அதாவது நீங்க ஒருத்தன் மாட்டை களவெடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீ வெறுமனை பலி செலுத்திட்டு கர்த்தரோட ஒப்புரவாக முடியாது. நீ அவனுக்கு அந்த இன்னொரு மாட்டை வாங்கி கொடுக்கணும். அப்ப நீங்கள் உமா சுவேசனை பேசி போட்டீங்கன்னு சொன்னா நீங்க வீட்டை போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த மன்னியும் சுவேசனை நான் பேசி போட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கிறதுனால அது மன்னிக்கப்பட போறது இல்லை. நீங்கள் சுவேசனோட ஒப்புரவாகணும், ஆண்டவர்கிட்டையும் மன்றாடணும், அப்பொழுதுதான் மன்னிக்கப்படும். இன்றைக்கு சில பேர் சபைகள்ல செய்கிற காரியம் என்னன்னு சொன்னா, வீணாய் சகோதரர்களோட பகைப்பார்கள், இப்படியாக சகோதரர்கள் எல்லாம் உடைத்து போடுவார்கள், ஆனால் ஆண்டவர்கிட்ட நாங்க ஒப்புரவாயிட்டம் என்றுவார்கள். அது முடியாத காரியம். பெரிய குற்ற நிவாரண பலியாக இயேசு மரித்து விட்டார், ஆனால் நீங்கள் ஒப்புரவாகாமல், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்கைய செலுத்த வந்தால் சகோதரனோட பகை இருக்குன்னு சொன்னா முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வா, அப்பதான் இது அக்செப்ட் ஆகும். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப அந்த ஒரு காரியத்துல மட்டும் வித்தியாசம் உண்டு. அப்ப நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லியிருந்தேன். செபனி கேட்டிருந்த ஒரு கேள்வியின் அடிப்படையில் என்னன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்துக்கு போனார் தானே, பாதாளத்துக்கு போய் அவர் என்ன சும்மா இருந்தாரா? இல்லை.
கிருபாதார பலி செலுத்தப்பட்டதுனால என்ன உண்டாயிற்று? பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அப்பொழுது அவரால் விடுவிக்க முடியும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த 5 பலிகளையும் செலுத்தினார்கள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படியான பலிகளை செலுத்தினார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமே பலிபீடத்தை உண்டாக்கி பலி செலுத்தினார். அவருக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. பார்ப்போம். பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், அதாவது அந்த 5 பலிகளுக்கும் அடையாளமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபடியினால என்ன உண்டாயிட்டுன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் மீட்சி உண்டாயிட்டுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவர்கள் எங்க இருந்தார்கள்? பாதாளத்துல தான் இருந்தார்கள். ஆனாலும் உயர்ந்த பாதாளத்திலேயும் தாழ்ந்த பாதாளம் என்று பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த உயர்ந்த பாதாளத்தில் இருந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள்ள பிரவேசித்து அவர்களை மீட்டு கொண்டு பரதீசில சேர்த்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னால் கிருபாதார பலியாகிய இயேசு பலியாகி விட்டபடினால. அப்ப நாங்கள் இப்ப இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம். பலிகள் இயேசு கிறிஸ்துவில நிறைவேற்றி தீர்த்த என்று சொல்லி நாங்கள் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு திருப்பி வாசிக்கிறீங்களா தவேந்திரன்? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. சரி, ஓகே. இதுல என்ன சொல்றாரு சொன்னால், போஜனத்தை குறித்து, பண்டிகை நாளை குறித்து, மாத பிறப்பை குறித்து, ஓய்வு நாளை குறித்து உங்களை ஒருத்தரும் குற்றப்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்று சொன்னால் அவைகளின் பொருள் என்னவா? வருங்காரியங்களை குறித்தா அது என்ன? அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்துவை பற்றினது. அப்ப இது என்னன்னு சொன்னா, ஏன் இந்த கொலோசையருக்கு இந்த நிறுவனத்தில் அவர் என்னத்தை சொல்ல வரான்னு சொன்னா, கொலோசை சபைக்குள்ள ஒரு உபதேசம் வந்துட்டு என்னன்னு சொன்னால், யூதர்களுடைய பாரம்பரியங்களையும் சபை கடைபிடிக்கத்தான் வேணும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு தான் தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அப்ப நீங்கள் யூதர்களுடைய ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், யூதர்களுடைய பண்டிகைகளை கடைபிடிக்கணும், அவர்களுடைய மாத பிறப்புகளை கடைபிடிக்கணும் என்று சொன்ன ஒரு உபதேசம் இந்த கொலேசு சபைக்குள்ள வந்தபடினால பவுல் எழுதுகிறார், நீங்கள் இது எதையும் கடைபிடிக்க வேண்டிய தேவை இல்லை. ஏன் இந்த பண்டிகைகள் என்னத்துக்காக அடையாளமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்கு அடையாளமாகத்தான் இது வைக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய, நீங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு அந்த 7 பண்டிகைகளும் யூதர்களுடைய எந்த பண்டிகைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசு உங்களுக்காக அந்த பண்டிகைகளை நிறைவேற்றி தீர்த்து விட்டார். அப்ப நாங்கள் இன்றைக்கு என்னத்தை தியானிக்க போறோம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறி தீர்ந்த பண்டிகைகளை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளில் தியானிக்க போகிறோம். எனவே எத்தனை பண்டிகைகள் யூதர்களுக்கு உண்டு யாருக்காவது தெரியுமா? 7 பண்டிகைகள் யூதர்களுக்கு உண்டு. அந்த 7 பண்டிகைகள்ல 4 பண்டிகைகள் நிறைவேற்றி தீர்ந்து 3 பண்டிகைகள் நிறைவேறி தீர்ந்து விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஒரு பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. மீதி இருக்கிற அந்த 3 காரியங்களும் எதிர்காலத்தில் நாங்கள் வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அடையாளமாய் நிறைவேறி விட்டது. அது எல்லாவற்றையும் குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய பண்டிகைகளை குறித்து நாங்கள் எங்கே வாசிக்க முடியும் என்று சொன்னால், லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசிக்க முடியும். அப்ப நீங்கள் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் உங்களுடைய ஒரு கையை லேவியராகமம் 23ல பிக்ஸட்டா வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா 7 பண்டிகைகளை குறித்து நாங்கள் லேவியராகமம் 23 23 அப்ப லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துக்குள்ள நாங்கள் போவோம். அதுக்குள்ளதான் இன்றைக்கு அப்ப லேவியராகமம் 23ல எல்லா பண்டிகைகளை குறித்தும் அதுக்குள்ளேயே வருது. அப்ப அதனால வேதத்தை வாசிக்கிறவர்கள் லேவியராகமம் 23ல உங்களுடைய கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறிட்டு என்பதை பார்க்கிறதுக்கு நாங்கள் வேற வேற வசனங்களை எடுத்துக்கொள்வோம். சரி, முதலாவது நாங்கள் வாசிப்போம். லேவியராகமம் 23:5-6 வாசிப்போம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். ஓகே. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தருடைய பஸ்கா பண்டிகையும், அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும்.
இங்கே 2 பண்டிகைகளை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஒன்று பஸ்கா பண்டிகை, இன்னொன்று புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த 2 பண்டிகைகளும் 2ஆக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இது கிட்டத்தட்ட 2மே சேர்ந்துதான் வரும். புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இந்த பஸ்கா பண்டிகையும் சேர்ந்துதான் வரும். அதனாலதான் 2 நான் உண்டா எடுத்திருந்தேன். ஆனா 2ம் ஒரே அதாவது 7 நாட்கள் அவர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை புசிப்பார்கள். அதனுடைய முதலாவது நாள் பஸ்கா பண்டிகையா இருக்கிறது. சரி, பஸ்கா பண்டிகை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். பஸ்கா முதல் எங்கே அனுஷ்டிக்கப்பட்டுச்சு? இஸ்ரேல்ல. தனவன் இஸ்ரேல்லையா? எகிப்தில. வேற ஏதாவது ஆப்ஷன்? பஸ்கா முதல்ல எங்க அனுஷ்டிக்கப்பட்டுச்சு? ரொம்ப எல்லாருக்கும் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய காரியம். பஸ்கா எங்க அனுஷ்டிக்கப்பட்டுச்சு? எகிப்தில. எப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டுச்சு சொன்னால் கடைசி சங்காரம், அதாவது தலைச்சன் பிள்ளைகள் வாதையின் போது கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை நான் பாதிக்க போகிறேன். அப்ப அதோட சேர்ந்து இஸ்ரவேலர்களும் அழிந்து போகாத படிக்க என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை பலி கொடுத்து அதனுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைக்கால்களின் மேலே பூசுங்கள். அது சங்கார தூதனுக்கு அடையாளமா இருக்கும். அப்ப அவன் அந்த நிலக்கால்கள் ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி அவர் இப்படியாக பஸ்காவினுடைய பலியை குறித்து அந்த இந்த பஸ்கா ஒரு பலியோடு சேர்ந்த பண்டிகையா இருக்கிறது. பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு ஆடு பலி கொடுக்கப்படும், அது ஒரு பண்டிகையின் நாளாயும் இருக்கும். அப்ப அந்த அந்த காரியத்துல என்னன்னு சொன்னாலும் இந்த பஸ்கா எகிப்திலே யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகையா இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய முதலாவது பண்டிகை. அப்ப கர்த்தர் பிறகு இங்கால அவர்களை கூட்டி வந்த பிறகு மோசே மூலமா சொல்லுகிறார், உங்களுக்கு முதல் பண்டிகை எது? உங்களுடைய முதலாம் மாதம் 14ஆம் நாள்ல உங்களுடைய முதல் பண்டிகையாகி அந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அதனோட கூட புளிப்பில்லா அப்பங்களை புசிக்கும்படியா சொல்லுங்க. ஏன்னா புளிப்பில்லா அப்பங்கள் ஒரு சிறுமையின் அப்பங்கள் என்று குறிப்பிடப்படும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அதை மிக விளக்கமாக பவுலடிகள் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 5:7-8 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மையெனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அதாவது இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? யாரான் நமது பஸ்கா? பாட்டே பாடுவோமே, நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி. அப்ப உண்மையான அந்த பஸ்கா யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பஸ்காவை குறித்து நான் அது பெரிய டாபிக். அப்ப அதை இதுக்குள்ள விளங்கப்படுத்த போனால் உங்களுக்கு பெரிய காரியமாயிடும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வேளையில நான் பஸ்காவை குறித்து பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் யூதர்களுக்கு ஒரு பண்டிகை நாளா இருந்துச்சு. அது என்ன பண்டிகை? அறுவடை பண்டிகை. அதாவது இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்ட அந்த நாளே பஸ்கா பண்டிகையா இருக்கிறது. அப்ப இயேசு எதேர்ச்சியாக நடந்தது அல்ல, அது தேவனுடைய திட்டத்தின்படி நடந்துச்சு. ஏன்னா உண்மையான பஸ்கா எந்த நாள்ல கொல்லப்பட வேண்டும்? இந்த பஸ்காவின் நாள்ல. பஸ்கா எங்க நிறைவேறி தீர்ந்துச்சுன்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியிலே அது நிறைவேறி தீர்ந்துட்டது, அவ்வளவுதான். எனி பஸ்கா அது வெறும் அடையாளம் தான். ஏனென்ற சொன்னா உண்மையான பஸ்கா ஆடு கல்வாரி சிலுவையிலே பலியாகி தீர்ந்து விட்டார். அப்ப நமது பஸ்கா இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்ப இப்ப பவுலடிகள் சொல்லுகிறார், எது அந்த புளிப்பில்லாத அப்பம்? துப்புரவு, உண்மை, ஆவியின் கனிகளை குறித்து அவர் இந்த இடத்துல பேசுகிறார். அதாவது நீங்கள் பாவமாகிய அந்த புளித்த மாவை உங்களிடத்திலிருந்து அகற்றிவிட்டு பரிசுத்தமாகிய அந்த புளிப்பில்லாத அப்பத்தோட பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். அப்ப நாங்கள் தேவனாய் இயேசு கிறிஸ்துவ கிட்ட சேர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? புளிப்பான
எல்லாவற்றையும் என்று சொன்னா அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கர்த்தர் சொல்லுகிறார், முதல் நாளே நீங்கள் உங்களுடைய புளித்த மாவையெல்லாம் உங்களுடைய பாளையத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள். அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல ஆண்டவராகிய பஸ்கா பலிகை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது எங்களுடைய புளித்தமா எல்லாவற்றையும் எங்களுடைய பாவமத்தை எல்லாத்தையும் நாங்கள் நீக்கி விட்டு, அதைத்தான் பவுலடிகள் சொல்லுகிறார். என்ன சொன்னா, அப்படிப்பட்டவன் நீங்கள் புளிப்பில்லாத அப்பத்தை நீங்கள் நீக்கி போட்டு புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கலந்து போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டிருக்கப்பட்டிருக்காரே. அதனால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு பழைய எங்களுடைய காரியங்களோடு அல்ல நாங்கள் பஸ்காவை அருந்த வேண்டும். எண்ணத்தோடு சொல்லுகிறார், துப்பரவு உண்மை. இந்த 2 காரியங்களோடும் அவர் இந்த பஸ்காவை எங்களை அருந்தும்படியாக அழைக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த பழைய புளித்தமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எப்பொழுது நிறைவேறிட்டு, அவர் உலகத்தின் பாவத்தை எல்லாம் தம்மேல சுமந்த போது இயேசு புளித்த மாவாய் இருந்தார். ஆனால் அவர் அதை சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப தீர்த்தா பிறகு அவர் இனி புளித்தமா அல்ல. ஆனால் சில பேர் இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புளித்தமா ஆக்குகிறார்கள். எப்படி? அவர் ஒரு மனுஷர், அவர் ஒரு நல்ல மனுஷன் என்று யாராவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார்களா இருந்தால் அவர்கள் நல்லது சொல்லுகிறார்கள் என்று நினைக்காதீங்க. என்று சொன்னா, இன்றைக்கு சில சொற்பொழிவாளர்கள் அந்த பொது 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 மதங்கள் என்று சொல்லி எல்லாம் போதிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இயேசு எவ்வளவு ஒரு நல்ல மனிதன் தெரியுமா, எப்படியான நற்போதனைகளை சொன்னிய மனிதன் தெரியுமா என்று சொன்னால், அவர்கள் இயேசுவை பற்றி நல்லது செய்யவில்லை, அவர்கள் இயேசுவை புளித்தமா ஆக்குகிறார்கள். அவரை கர்த்தர் என்று அறிக்கையிடாத எவனும், அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இரட்சகர் என்று அறிக்கையிடாத எவனுமே கர்த்தரை என்னவாய் காண்பிக்கிறான்? புளித்த மாவாகத்தான் காண்பிக்கிறான். அதை கர்த்தர் வெறுக்கிறார். என்று சொன்னால் அவர் புளிப்பில்லாத அப்பமாயிருக்கிறார். அதை சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அப்ப யாராவது இன்றைக்கு அநேக காரியங்கள்ல கர்த்தரை புளித்தமா ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். அந்த தெரியுமா, டாவின்சி கோட்டன் சொல்லி ஒருத்தன் ஒரு படம் எடுத்தார். தேவனை இயேசுவை ஒரு பாவம் உள்ளவராக காண்பிக்க வேண்டும், அவரை அவரை ஒரு சாதாரண மனிதனாக காண்பிக்க வேண்டும், அவரை எங்களை போல ஒரு மனுஷனாக காண்பிக்க வேண்டும். அவருடைய தெய்வத்தன்மையை அவரிடத்திலிருந்து எடுத்து போடுகிற எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவை புளிப்புள்ள அப்பமாக காண்பிக்க விரும்புகிறார். அதை தேவன் அருவருக்கிறார். அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து புளிப்பில்லாத அப்பமாக உயிர்த்தெழுந்தார். அப்ப அவர் புளிப்பு அவரிடத்திலே இல்லை. பிரியமானவர்கள், அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார். பரிசுத்தர் 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 என்கின்ற துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறார். அப்ப யாராவது இயேசுவை கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவரும் என்று அறிக்கையிடாமல் வேறு எந்த காரியங்களை குறித்து அவரை குறித்து சொன்னாலும் அவர்கள் இயேசுவை புளித்த மாவாய் காண்பிக்கிறார்கள். அவர்களுடைய எந்த கதைக்கு நாங்கள் உடன்பட வேண்டிய தேவை இல்லை. அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறவன் மட்டுமே அவரை புளிப்பில்லாத அப்பமாய் காண்பிக்கிறார். அப்ப 2வது காரியமும் அவர்களே நிறைவேறி தீண்டிச்சு. இந்த புளிப்பில்லாத அப்பத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்றி தீர்க்க வேண்டும்? எங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை கலைந்து போட்டு நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும். அப்ப இந்த 2 காரியங்களும் பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் நிறைவேறினதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பண்டிகையை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், லேவியராகமம் 23:10 நாங்கள் அதை வாசிக்கலாம். லேவியராகமம் 23:10. நீ இஸ்ரவேல் புத்திரனிடம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை மறக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஓகே, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த பண்டிகையினுடைய பெயர் முதற் பலன் பண்டிகை. அதாவது உங்களுடைய அறுப்பினுடைய முதற் பலனை நீங்கள் தேவ சமூகத்திலே கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் தேசத்திலே எங்களுக்கு தெரியும், ஊர்ல நெல் விதைச்சாக்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நெல் அறுக்கிறதுக்கு முதலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த புதிர் அறுத்து அதை கட்டி வைப்பார்கள். அதை கொண்டு எங்க கட்டுவார்கள்? ஒரு மூட்டில கட்டி அதை ஒரு தெய்வத்துக்குரிய இதாக அவர்கள் வைத்திருப்பார்கள். இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், இந்த காரியத்திலிருந்து வந்ததுதான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன, அந்த பழைய ஏற்பாட்டுல தேவன் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்னு சொன்னா, உங்களுடைய முதல் பலன்களை நீங்கள் ஆசாரியனத்துல கொண்டு வந்து அது தேவனுடைய சமூகத்திலே அசைவாட்டும்படியாக வைக்கும்படியாக சொன்னார். அப்ப இந்த பண்டிகையினுடைய பேர் முதற் பலன் பண்டிகை. இது எப்ப நடக்கும் என்று சொன்னால்,
வெள்ளிக்கிழமை, ஒரு வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகை. அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. புளிப்பில்லா அப்ப பண்டிகை 7 நாட்களும் அனுஷ்டிப்பார்கள். ஆனால் அதனுடைய அந்த நாளாய் குறிப்பிடுவது என்று சொன்னால் அந்த சனிக்கிழமை ஓய்வு நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக அனுஷ்டிக்கப்படும். வாரத்தினுடைய முதலாவது நாள் முதல் பலன் பண்டிகை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதற் பலன் பண்டிகை அனுஷ்டிக்கப்படும். அப்ப இந்த முதற் பலன் எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவில் அதை எப்படி நிறைவேற்றி தெரிவித்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:20, 1 கொரிந்தியர் 15:20, 15:20, 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அதான் கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அப்ப கிறிஸ்து எதனுடைய முதற் பலன்? மரித்தோர் உயிர்த்தெழுதலின் முதற் பலன்.
குறிக்கிறதா இருக்கும். ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையான பெந்தெகோஸ்தே நாள், அந்த உண்மையான அறுவடை நாள் வந்த போது என்கிறது தான் இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்று சொல்கிறார்கள். அதற்கு முன்னம் யூதர்கள் அடையாளமாய் பெந்தெகோஸ்தையை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள், 50வது நாளை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையான அந்த பெந்தெகோஸ்தே நாள், உண்மையான அறுவடை நாள் எப்ப வந்துச்சு? இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது. அப்ப அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்று சொல்கிறார். என்னன்னு சொன்னா, பெந்தெகோஸ்தே என்கிற நாள் இன்றைக்கு வந்துட்டு, அறுவடை எப்ப ஆரம்பிக்குது? அந்த நாளிலே ஆரம்பிக்கிறது. அது என்ன அறுவடை? நாங்கள் 41வது வசனத்துல வாசித்த மட்டும் கண்டுபிடிக்கலாம் அது என்ன அறுவடை என்று சொல்லி. அப்போஸ்தலர் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்ப இது என்ன அறுவடை? ஆத்தும அறுவடை இருக்கிறது. சபைகளிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஆத்துமாக்களை அரிக்கலை அரித்து எங்க சேர்ப்பார்கள்? களத்துல சேர்த்து கொண்டே இருப்பார்கள், சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அந்த அறுவடை நின்றுட்டுதான் நிக்கல. அந்த அறுவடை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. அப்ப அந்த பெந்தெகோஸ்தே, உண்மையான பெந்தெகோஸ்தே என்றைக்கு ஆரம்பிச்சிச்சு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த அந்த நாள். அதனாலதான் பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது நாங்க இணைக்க கூடாது, பெந்தெகோஸ்தே நாள் வந்துட்டு தான் இருக்கும். தை மாசம் 1ஆம் தேதி வருஷ பிறப்பு வந்தோன்னு இல்லை. உண்மையான பெந்தெகோஸ்தே, அதாவது அடையாளமா இருந்த பெந்தெகோஸ்தே அல்ல, இது உண்மையான பெந்தெகோஸ்தே நாள் வந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாய் இறங்கி விட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்கள் இந்த உலகத்துல நடக்க தொடங்கின போது அறுவடை நடக்க தொடங்கிட்டு. அதனாலதான் இயேசு உவமைகள் எல்லாம் சொன்னார், அறுப்பு வேலையோ மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அது என்ன அறுப்பு? ஏதாவது வயல இருக்க வேண்டி இருக்கா இயேசுக்கு? இல்ல. ஊழியம், ஆத்துமா அறுவடை. ஆத்துமாக்களை அறுக்கிறதற்கு ஆட்கள் தேவை. ஆத்துமாக்கள் அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்துல சேர்த்தா அதை எலியல் எல்லாம் அரிக்கும். அதை காவல் காக்கிற காக்கள் தேவை. அதுக்குத்தான் சபைகள்ல ஊழியத்தை வைத்திருந்த போதகர்கள், இது சுவிசேஷகர்கள், வெளியில போய் அறுவடை செய்கிறவர்கள், சபைகள்ல களஞ்சியங்கள்ல ஆத்துமாக்களை காத்துக் கொள்கிறவர்கள். இப்படியான வேலைக்கு ஆட்களை தேவன் நியமிக்கிறார். ஆனா ஆட்கள், அவர் சொல்ற ஆத்துமாக்கள் அறுவடை செய்ய வேண்டிய ஆத்துமாக்கள் அநேகமா இருக்கிறது. ஆனால் வேலையாட்கள் குறைவா இருக்கிறார்கள். வேலைக்கு இருக்கிற வேலையாட்களும் அசதியா இருக்கிறோம் இல்லையா? நாங்கள் எத்தனை பேர் அந்த அறுவடையை குறித்த காரியத்துல சரி அறுக்கத்தான் போறது இல்ல, அறுத்து களஞ்சியங்கள்ல சபைகள்ல இருக்கிறதே எல்லாம் வெளியில விசுக்கிறார்கள் கூடி போச்சு. சேர்த்து வச்சு களஞ்சிய சபை என்கிறது சேர்த்து வைக்கிற களஞ்சியம், அங்க சேர்த்து வைத்திருக்கிறத அறுந்து சேர்த்து வைத்திருக்கிறவங்களையே திளத்தி விடுறாங்க. அப்ப ஆத்துமாக்களை அறுவடையை குறித்து அலட்சியமா இருக்கிற ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த அறுவடை சாதாரணமாய் சாத்தியப்பட்டது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினால சாத்தியப்பட்டது. அவருடைய இரத்தம் சிந்துதலாலதான் மீட்கப்பட்டார்கள். யார் ஒரு ஆத்துமாவை நீங்கள் சபையை விட்டு புறம்பே தள்ளி போடுவீர்களா இருந்தால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை வீணாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். என்னென்னு சொன்னா, அந்த ஆத்மா வீழ்க்கப்பட்டது வேற எந்த காரியத்தினாலும் அல்ல, அவருடைய ரத்தம் சிந்துதலினால். அந்த ரத்தம் சிந்தி அவர் மீட்டு கொண்டு வந்து சபையில வச்சிருந்தா அந்த ஆத்மாவை இலகுவாக திரட்டி விடுகிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை குறித்து நீங்கள் குற்றம் உள்ளவர்களாக, குற்றம் அந்த ரத்தம் சிந்துதலுடைய குற்றத்தை உங்களிடத்துல விசாரிப்பார். அதான் ஆண்டு சொல்றாரு, சகோதரன் வீணாப்பன நான் அந்த ரத்த பலியே உன்னிடத்துல கேட்பேன். அப்ப நாங்கள் இயேசுனுடைய ரத்தத்தினுடைய பலிக்கு ஆளாகக்கூடாது பிரியமானவர்களே. சபையில இருக்கிற ஒரு ஆத்துமாக்களும் அவர் களஞ்சியத்தில் அறுவடை செய்து அதற்கென்று எத்தனையோ ஊழியக்காரர்களை அவர் வைத்து அதற்கு நிமித்தமா எத்தனையோ பிரியாசங்களை பட்டு சபைகள்ல ஒரு ஆத்மாவை கொண்டு வச்சா நாங்க திலத்தி விடுறோம். சரி, உண்மையா நாங்க செய்ய வேண்டியது ஆத்மாக்களை தேடி, சுவேசன் சொன்னது போல ஜோனாவை போல இல்லாதபடிக்கு நாங்கள் ஆத்மாக்களை தேடி போய் ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வர வேண்டிய நாங்கள் சபையில இருக்கிற ஆத்துமாக்களை திரட்டி விடுகிறவர்களா இருக்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில தான் இந்த அறுவடைகள் நிறைவேறித்து இருக்கிறது. இது சாதாரணமா நிறைவேறித்து இருக்கிறது இல்லை. எங்களுடைய பிரியாசத்தினால நாங்க ஒருவரை கொண்டு வர முடியாது. யாராவது ஒரு மனுஷனால பாஸ்டரால ரட்சிக்க முடியுமா? யாரையாவது இல்ல. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதலினால ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்ட ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கூற வேண்டியவர்களாகிய நாங்கள் அதை வீணாக்கி போட்டோம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாரம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப இந்த அறுவடையின் பண்டிகை
அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே ஆரம்பித்தீச்சு. அந்த பரிசுத்தாவியான ஊற்றப்பட்ட போது ஆரம்பித்த அந்த அறுவடையின் பண்டிகை இன்னும் முடியவில்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் வேதத்திலேயும் காலத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதலாம் மாதத்திலே தொடங்குகிறது பெந்தகோஸ்தே பண்டிகை. முதலாம் மாதத்திலே இருந்து 50 நாள் கழித்து பெந்தகோஸ்தே பண்டிகை வரும் என்று சொன்னால் 2ஆம் மாசத்துல வரும். ஆனால் அடுத்த பண்டிகை எப்ப வரும் என்று சொன்னால் நாங்கள் எடுத்து வாசிப்போம். லேவியராகமம் 23:24. நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகம் குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கின்ற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளாய் இருப்பதாக. 2ஆம் மாசத்துல ஆரம்பிக்குது. 2ஆம் மாசத்துல என்ன பண்டிகை நடக்கும்? பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொன்னா 1ஆம் மாசத்துல இருந்து 50 நாள் கணக்கு பார்த்தா நிச்சயமா அது 2ஆம் மாசத்துக்குலாம் வரும். 30-30க்குள்ள வர்றபடி நாட்கள். அப்ப இது 7ஆம் மாசம். அப்ப அறுவடையின் பண்டிகைன்றது ஒரு நீண்ட காலம் இல்லையா? அப்ப பாருங்கள், 7ஆம் மாசத்துல நடக்க போற காரியம் என்ன? அது எக்கால பண்டிகை. அப்ப இது என்ன எக்கால பண்டிகை? புதிய ஏற்பாட்டில் ஏதாவது எக்கால பண்டிகை உண்டா என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:6 போக வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:6. இந்த எக்கால பண்டிகை இன்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க 1 தெசலோனிக்கேயர் 4:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தவற்றை குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறாய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:6. ஓகே, நான் வாசிக்கிறேன். 4:6. இந்த விஷயத்தில் ஒரு நிமிஷம். இல்ல, இந்த வசனம் என்று சொன்னால் அந்த மரித்தோர் எக்கால சத்தம் தொனிக்கிற போது பதினாலாவது வசனமா? விசுவாசிக்கிறோமே. சரி 16வது வசனம். நான் 6ன்னு சொல்லிட்டேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற போது என்ன உண்டாகுமாம்? எக்கால சத்தம். அப்ப யூதர்களுக்கு இந்த எக்கால பண்டிகை ஏன் கொடுக்கப்பட்டே அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு எந்த காரியமும் இல்லை. எக்காலத்தை ஊதி ஒரு பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இந்த எக்கால பண்டிகைக்கான காரணம் என்னன்றது நாங்கள் அதுல வாசிச்சு பார்த்தா இப்பயும் தெரியாது. யூதர்களுக்கும் சில எக்காலங்கள் ஊதுவார்கள், அவர்கள் சில காரியங்களுக்காக ஊதுவார்கள். ஆனால் ஏன் ஒரு எக்கால பண்டிகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாது. அடையாளமாய் ஒரு எக்காலத்தை ஊதி ஒரு பண்டிகையை கொண்டாடு. அப்ப அது எந்த எக்காலத்துக்கு அடையாளம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையை சேர்த்துக்கொள்ள வருகிற போது, அவருடைய ரகசிய வருகையின் போது ஒரு எக்காலம் ஊதப்படும். அந்த எக்கால சத்தத்துக்கு அடையாளமாகத்தான் இந்த எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிற அந்த எக்கால சத்தத்துக்கு அடையாளமாக அவர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடுவார்கள். அப்ப எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது? எக்கால பண்டிகையினுடைய அடையாளமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிச்சயமா எங்களை சேர்த்து கொள்ளுவார் என்கின்ற அந்த பெரிதான நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இது எக்கால பண்டிகை. அதே நீ நிறைவேற போகிற பண்டிகையா இருக்கிறது. அப்ப இந்த முதல் 3 பண்டிகைகள் நிறைவேறி தீர்ந்து விட்டது. 4வது பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. 5வது பண்டிகை நடக்க போகிறது. சரி, 6வது பண்டிகையை நாங்கள் எடுத்து வாசிப்போம்.
ஆறாவது பண்டிகையை நாங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால் லேவியராகமம் 23:27. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாய் இருப்பதாக. அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். ஓகே, இந்த ஆறாவது பண்டிகை என்னன்னு சொன்னால் பாவ நிவர்த்தியின் பண்டிகை அல்லது ஒப்புரவாக்குதலின் பண்டிகை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பாவ நிவர்த்தி அல்லது ஒப்புரவாக்குதலை குறித்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை ஒப்புரவாக்குதலை குறித்து மட்டும் இன்னொரு நாள்ல உங்களோட தெளிவாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பண்டிகைகளை குறித்து பார்க்கிறபடியா அதை குறித்து ஷோர்ட்டா பார்ப்போம். என்ன இந்த ஒப்புரவாக்குதலின் பண்டிகை என்று சொன்னால் இது யூதர்கள் வருஷத்தில் ஒரு நாள் ஆசரிக்கிற ஒரு பண்டிகையா இருக்கிறது. என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பிரதான ஆசாரியன் முதலாவது தன்னை இளங்காளையினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும். அடுத்தது ஜனங்களை ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால் அவர் முதலாவது இளங்காளையினுடைய இரத்தத்தினுடைய வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் அவர் அந்த பரிசுத்த மகா பரிசுத்த அந்த திரையை விலக்கி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் முதலாவது இளங்காளையினுடைய இரத்தத்தை தனக்காக அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்துக்கு முன்பாகவும் தெளிப்பார். அதற்கு பிறகு ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு ஆட்டை பலியிட்டு அதை இந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் அதனையும் அதேபடி கிருபாசனத்தின் மேலே 7 தடவைகளும் கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தடவைகளும் தெளிப்பார். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த கிருபாசனத்துக்கு அண்டை அந்த அந்த பலி அந்த அந்த உடன்படிக்கப்பட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த இதுக்கு முன்பாக அவன் நிற்க முடியும். அப்ப அதுதான் அவர்களுடைய ஒப்புரவாக்குதலின் பண்டிகை அல்லது அவர்களுடைய பாவ நிவர்த்தியின் பண்டிகையா இருக்கிறது. அந்த பலியை அவன் வருஷம் போய் செய்வான். ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் இப்படி பலியாக வேண்டி இந்த பலி செலுத்தி அவர்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வார். அப்ப இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில எப்படி நிறைவேற்றியது என்று சொன்னால் நாங்கள் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9:12. எபிரேயர் 9:12. எபிரேயர் 9:12. ஏனெனில் இல்ல வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்தார், எப்படி எங்களை ஒப்புரவாக்கினார் என்றால் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே, அதாவது வெள்ளாட்டினுடைய இரத்தத்தினாலேயோ அல்லது காளையினுடைய இரத்தத்தினாலேயோ அல்ல, அவர் ஒரே ஒரு தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணினாராம். பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த காரியத்துல இயேசு 2 விதமாய் செயற்படுகிறார். என்னது? வடிவா வாசிச்சோம் என்று சொன்னால் பிரதான ஆசாரியனாக செயற்படுகிறவர் யார்? இயேசு. பலியினுடைய ஆளாக அந்த பலி இரத்தம் யாருடையது? இது வேதத்தில் ஒரு விளங்கப்படுத்த முடியாத ஒரு காரியம் என்று சொன்னால் இந்த எபிரேயர் 9:12. ஏன்னு சொன்னால் எந்த பிரதான ஆசாரியன் தேவ சமூகத்தில் ஜனங்களுடைய பாவத்துக்காக நிற்கிறானோ அவருடைய கைகளில் இருக்கிறது யாருடைய இரத்தம்? அவருடைய சொந்த இரத்தம். அவருடைய சொந்த இரத்தம். அவர் முழுவதுமாக சிந்திவிட்ட அந்த இரத்தத்தை தான் தம்முடைய கரங்களில் ஏந்தினவராக அவர் தேவ சமூகத்தில் நிற்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அவர் 2 தடவை போக வேண்டிய தேவையில்லை. மகாபரிசுத்த தலத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் போனாராமே. அவர் தன்னுடைய பாவங்களுக்காக எந்த பலியையும் செலுத்த தேவையில்லை. ஏன்னா அவரிடத்தில் எவ்வளவும் பாவம் இல்லை. அவர் ஒரே ஒரு தடவை போனார். மற்றவர்களுடைய பாவத்தை, உலகத்தினுடைய பாவத்துக்காக பிரதான ஆசாரியனாகவும் பலியாகவும் அவரே மாறி எங்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ண. இது வேதத்தில் விவரிக்க முடியாத காரியம். பிரதான ஆசாரியனும் அவர்தான், அந்த பலி செலுத்தப்பட்ட அந்த ஆடும் அவர்தான், அவருடைய கரங்கள்ல இருக்கிறது அவருடைய சொந்த இரத்தம். அப்படியான அந்த சொந்த இரத்தத்தினாலதான் நாங்கள் என்ன செய்தோம்? மீட்கப்பட்டோம். அதனாலதான் எங்களுக்கு நித்திய மீட்பு உண்டாயிட்டோம். அந்த இரத்தத்தை குறித்து, அந்த பலியை குறித்து நாங்கள் எப்பொழுதும் பிரியமானவர்களே அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்று சொன்னால் நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள்னா கொலோசியர் 1:21 இப்படி சொல்லுகிறது.
நான் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராயும் குற்றமுள்ளவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது முன்ன நாங்க அந்நியராயிருந்தோம், துர்க்கிரியைகளினால நிறைந்தவர்களாய் இருந்தோம். ஆனால் இப்ப தேவனுடைய இரத்தத்தினால் நாங்கள் ஒப்புரவாயினபடினால் நாங்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தராகவும் குற்றமில்லாதவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும். அப்ப எங்களை பார்த்தா யாராவது சொல்லுவாங்களா பரிசுத்தவான் என்று? என்னதானே வீட்டிலேயே எங்களுக்கு தெளிவு கிடைக்குது. தடவை நெடுகளும் போன் பண்ணி சொல்லி சொல்றான் என்னடா எங்களை. ஆனால் நாம உண்மையில பரிசுத்தவான்கள் இல்லதான், குற்றமுள்ளவர்களாயும் தேவனுடைய கோபாக்கினைக்கு பங்குதாரர்களாயும் இருந்தோம். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த தலத்துக்குள்ளே சென்று அவர் ஒப்புரவாக்கினாரோ, இப்ப நாங்க அப்படி இல்லை. இப்ப தேவன் எங்களை எப்படி காண்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தராகவும் அவர் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படி நீங்க அவர் எங்களை கண்டிக்கிறவர்களாக காணவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை ஒப்புரவு ஆக்கிவிட்டார். ஒப்புரவாக்குதலின் பண்டிகை அடையாளமாய் நிறைவேறி தீர்ந்து விட்டது. ஆனால் உண்மையா எங்கே நாங்கள் ஒப்புரவாக வேண்டும்? பரலோகத்தில். அது இனி நடக்கும். முதலாவது எக்கால பண்டிகை. எக்காலம் தொனிக்கிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை சேர்த்து கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு சென்று பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எங்களை நிறுத்தி எங்களை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக போகிற அந்த காரியம் அடையாளமாய் நடந்து விட்டது. நிச்சயமாய் முழு நிச்சயமாய் அந்த நாள் நடந்தேறும். ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டு அவருக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக நாங்கள் நிற்க போகிற அந்த நாள் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. எக்கால பண்டிகை வெகு சீக்கிரமாய் வரப்போகிற. சின்னவன் சொன்னது போல ஆண்டவர் வானவில் அடையாளத்தை வைத்தார், தனக்கும் மனுஷனுக்கும் இடையில அது ஒரு ஒப்பந்தமாய். ஆனா அந்த நோவாவின் காலத்திலே இருந்த பாவமும் அதுதான். அந்த நோவாவின் காலத்திலும் தேவன் அழித்ததுக்கு அது காரணம். அதால நான் சொன்ன நோவாவின் காலத்துல தன்னுடைய விரைக்கன அடையாளத்துக்கு என்ன சொன்னா, நோவாவின் காலத்துல நடந்ததை நினைத்து பாருங்கள். ஜனங்கள் உணர்வடையாதவர்களாய் இருந்தார்கள். அப்ப இன்றைக்கு எக்கால பண்டிகை மிக சமீபமாய் இருக்கிறது. எக்கால பண்டிகை நடந்து அடுத்த கணமே ஒப்புரவாதலின் பண்டிகை. ஒப்புரவாதல் நடந்து ஏறிட்டது. ஆனால் அதனுடைய உண்மையான அந்த காட்சி பரலோகத்துல நிச்சயமாய் நடக்கும். பிரியமானவர்களை நாங்கள் நம்பிக்கையோடு இருப்போம். ஏனென்று சொன்னால் 7வது பண்டிகை அதை எங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. 7வது பண்டிகை லேவியராகமம் 23:34 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளையும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை இருப்பதாக. ஓகே, கூடார பண்டிகை. அது என்ன கூடார பண்டிகை? இந்த அவர்களுக்கு ஒரு பண்டிகை கொடுக்கப்பட்டுச்சு, கூடார பண்டிகை. என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலுக்கு வரைக்கும் முன்னம் கூடாரங்கள்ல இருந்து கூடார வாசிகளாய் இருந்து வந்தீர்கள் என்பதை நினைவு கூறும்படியால் அவர்களுக்கு ஒரு கூடார பண்டிகை கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நமக்கு அது என்னத்துக்கு அடையாளமா இருக்கிறது? அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதை எப்படி நிறைவேறி தீர்ந்துச்சு என்றால் 2 கொரிந்தியர் 5:1 2 கொரிந்தியர் 5:1 நான் வாசிக்கிறேன். இல்லை அதை நீங்கள் யாராவது எடுத்தா வாசிங்க, நேரம் போய்கொண்டே இருக்கு. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்ப எந்த கூடாரத்துல கொண்டு எங்களை தேவன் சேர்க்க போகிறார்? கைவேலை இல்லாத நித்திய வீட்டிலே. அப்படி என்று சொன்னால் பிரியமானவர்களே, நமக்காக ஒரு கூடாரம், நமக்காக ஒரு ஸ்தலம் பரலோகத்திலே ஆயத்தமாய் கொண்டிருக்கு. அதுதான் யோவான் 14:2 ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன். அப்ப அந்த கூடாரத்திலே, அந்த நித்திய ஸ்தலத்திலே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கை, அது ஒளிந்து போகிற வாழ்க்கை. இதுதான் கூடாரத்துக்குரிய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஆனால் நாம் சேர்க்கப்பட வேண்டியது எங்க? நித்திய கைவேலை இல்லாத தேவ ராஜ்யத்துல, பரலோகத்துல எங்களுக்காக ஆயத்தப்பட்ட அந்த ஸ்தலத்தில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுவோம். அதுதான் கூடார பண்டிகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப முதல் 3 பண்டிகைகளும் பஸ்கா பண்டிகை நிறைவேற்றி தெரிஞ்சிச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக மரித்து விட்டார்.
புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நிறைவேறித்தின்றி. ஏனென்றா அவர்களே நீ புளிப்பில்லை, நாங்களும் புளிப்பில்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவமாகி அந்த புளித்தமாவை அப்புறப்படுத்தி போட்டு நாங்கள் துப்புரவு உண்மையென்ற புளிப்பில்லாத அப்பமாக நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனி புளிப்புள்ள அப்பம் அல்ல. அவரிடத்துல அவர் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நாங்கள் மூன்றாவதாக பார்த்த முதற் பலன் பண்டிகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்த முதற் பேரானார். அப்ப அந்த முதற் பேராகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னால் நாங்களும் நிச்சயமாய் உயிர்த்து எழுவோம். அது மட்டுமல்ல, நாலாவது பண்டிகையாகிய அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை, அறுவடையின் பண்டிகை அண்டைக்கு ஆரம்பிச்சு. எப்ப பரிசுத்தாவியானவர் முதலாக இறங்கினாரோ அண்டைக்கு ஆரம்பித்தது இன்று வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பண்டிகை முடிகிற நாளிலே என்ன தொனிக்கும்? எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கிற போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அவர் எல்லா சபைகளையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய வானத்தில் அவர் எங்களை சந்தித்து எங்க கொண்டு போவார்? பரலோகத்துக்கு கொண்டு போய் என்ன செய்வார்? பிதாவுக்கு முன்பாக ஒப்புரவாக்குவார். இதோ நான் மீட்டு கொண்ட என்னுடைய மனவாட்டி, என்னுடைய சொந்த இரத்தத்தினால நான் சம்பாதித்த சபை என்று சொல்லி பிதாவோடு எங்களை என்ன ஒப்புரவாக்குதல் அவருடைய இரத்தத்தினால அடையாளமாக நிறைவேற்றி விட்டுச்சு. ஆனால் பரலோகத்தில் அது அப்படியே நிறைவேறும். அது பிரத்யட்சமாய் அது நிறைவேறி தீரும். நிறைவேறி தீர்த்த பிறகு அவர் எங்கே எங்களை கொண்டு போய் வைப்பார்? சரி, பரலோகத்துக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது போங்க கொண்டு விடுவாரா? அவர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்துக்கு, அந்த நித்தியமான அந்த வீட்டுக்கு எங்களை கொண்டு போவார். அது கூடார பண்டிகைக்கு அடையாளமாயிருக்கிறது. அப்ப 3 காரியங்கள் நிறைவேறி தீர்ந்தது, ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது 3ஐயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக நிறைவேறிவிட்டது. பிரத்யட்சமாய் நிறைவேற நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப பண்டிகைகள் நாங்கள் கடைபிடிக்கணுமா? யூதர்கிட்ட பண்டிகையே இல்ல. ஏன்னு சொன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும். விளங்குதான்? பலிகளை நாங்க கடைபிடிக்கணுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும். பழைய ஏற்பாட்டினுடைய சடங்காச்சாரமான நியமங்களை நாங்க கடைபிடிக்கணுமா? இல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா போதும். ஏனென்றா கிறிஸ்து அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தீர்த்து விட்டார். அதனாலதான் கொலோசியர்ல தைரியமாய் பவுல் சொல்லுகிறார், ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் பரிபூர்ணமாயிருக்கிறான். கிறிஸ்து எங்களை ஒப்புரவாக்கி விட்டார். எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து தீர்ந்தபடினால நாங்கள் இப்ப பரிபூர்ணமா இருக்கிறோம். இப்ப நாங்க செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவை நாங்கள் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, அப்ப நாங்கள் இந்த 3 காரியங்களை பார்த்து விட்டோம். கடைசியாக நான் அடுத்த முறை ஏன் பழைய ஏற்பாட்டு அந்த பழைய ஏற்பாடு நிறைவேறி புதிய ஏற்பாடு ஏன் வந்துச்சு, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் தியானித்து இந்த பகுதியை நாங்கள் முடிப்போம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன், பிரயோசனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். எழுந்திருப்போம்.